கொஞ்சம் நிறுத்துங்க. ஹலோ, என்னது? கங்கை அம்மன் தெருவா? என்கிட்ட யாரும் அப்படி சொல்லலையே. சரி. முரளி, நான் கொஞ்சம் மருந்து மாத்திரை எழுதி தர்றேன். இன்னும் 2 நாளில் அவன் காய்ச்சல் குறையலைனா என்னை கூப்பிடு. இவர் ஆரம்பத்திலே டாக்டரை பார்த்து மருந்து சாப்பிட்டிருந்தா இந்த மோசமான நிலைக்கு வந்திருக்காது. குடிச்சு வேற இருக்கா. அவனை பத்திரமா பார்த்துக்கம்மா. அவரை நீ சீக்கிரமாக குணமாக்கிட்டேன்னா நான் இங்கே சேர்த்து வைக்கிற மொத்த காசையும் உன் கோவில் உண்டியில் போடுறேன். முரளி, நீ ஏன் திருவிழாக்கு வரல? யமுனா, எனக்கு உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும். என் அப்பா அவரோட பழைய நண்பனோட பொண்ணுக்கு என்னை கட்டி கொடுக்குறதா வாக்கு கொடுத்துருக்காரு. அவர் பேச்சை நான் காப்பாற்றணும். முரளி, அப்போ ஏன் நிலைமை? எனக்கு புரியுது, ஆனால் என்னை மன்னிச்சிடு. அப்பா அவரோட வேலைக்கார பொண்ணை நான் கட்டிக்க சம்மதிக்க மாட்டார். இப்போ தான் அவருக்கு நெஞ்சு வலி வேறு வந்திருக்கு. இந்த சமயத்தில் அவர் பேச்சை நான் மீற முடியாது. நம்ம எல்லாத்தையும் மறந்துடலாம். நம்ம இனிமேல் சந்திக்கவும் வேண்டாம். உனக்கு இப்போ காய்ச்சல் இல்லையே. நான் கோவிலுக்கு போய் என் நேர்த்தி கடனை முடிச்சுட்டு வரேன். சீக்கிரமாக திரும்பி வரேன். கோவிலுக்கு போகலையா? யமுனா, நான் தப்பான அனுதனும் பண்ணல. நாம் இப்போ செஞ்சது தப்பு தான். நான் இப்போ போகிறது தான் நல்லது. யமுனா, நான் சொல்கிற கொஞ்சம் கேளு. நான் உன்னை ஏமாத்தின உண்மைதான், ஆனால் அதுக்கான தண்டனை நான் அனுபவிச்சுட்டேன். என் மனைவி என்னை விட்டு போயிட்டா. ஆனால் அவளை நான் தப்பு சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் அவளை லவ் பண்ணதே இல்லை. என் உடம்புல, உயிரில், மனசில் எல்லாமே நீ மட்டும் தான் இருந்தது. அதனால என்னமோ கடவுள் நம்ம 2 பேரையும் திருப்பி சேர்த்துருக்கு. நம்மளை சேர்த்து வச்சாரா? என்னை பற்றி உனக்கு தெரியுமா? நான் இந்த ஏரியாவிலே பேர் கேட்ட ஒரு விபச்சாரி. வேணாம், நீ யார், இப்போ என்ன பண்ணுற, இதை பற்றி இல்லை எனக்கு தெரிய வேணாம். எனக்கு ஒன்று பிடிக்கல. உன்னை பார்த்தாலே அருவருப்பாக இருக்குது. அப்புறம் ஏன் இந்த 4 நாளாக உன் தொழில் வருமானத்தை எல்லாம் விட்டு என்னை கவனிச்சிட்டு இருந்த? நான் என் தொழிலுக்கு தான் வந்தேன். தெரியாமல் உன் வீட்டுக்கு வந்துட்டேன். ஏதோ தெரிஞ்சவங்க என் கண் முன்னாடி சாக வேண்டாமே நினச்சேன். அதனால தான் உன் கூட இருந்தேன். இதெல்லாம் ஃப்ரீயாக பண்ணலை, காசுக்கு தான்.
இது உன் பாக்கெட்லேருந்து தான் எடுத்தேன். உன்னை கவனிச்சிக்கிறதுக்கு என் ஃபீஸ். சி இனிமேல் நம்ம சந்திக்காமல் இருக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். யமுனா, கட்டாயமாக உன் மகள் இனிமேல் பழைய மாதிரி இருக்காது. நீ ஃபோனில் பேசினதை நான் கேட்டேன். டாக்டர், என் சித்தப்பாவுக்கு இது தெரியவே கூடாது. நான் ஹெச்ஐவி பாசிட்டிவ்னு தெரிஞ்சு அவர் வருமானத்தை பாதிக்கும்னு நினச்சா அவர் என்னை கொலை கூட பண்ணலாம். சரி டாக்டர், அப்புறம் பேசலாம். முரளி, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடு. உன் நல்லதுக்காகத்தான் நான் அப்படி கோபமாக உன்கிட்ட நடந்துக்கிட்டேன். அழாது யமுனா, ஏன் தப்புனால தான் உனக்கு எந்த நிலைமை வந்துடுச்சு. எந்த காதல் செத்து போச்சுன்னு நினச்சோமோ அந்த காதல் நமக்கு திரும்ப கிடச்சிருக்கு. நமக்கு வாழ்வதற்கு இன்னும் ஒரு வாழ்க்கை இருக்குது. அது எத்தனை நாளாக இருந்தாலும் சரி, சேர்ந்தே வாழலாம்.